ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்களாகிய உங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? ஆஹ், என்ன வீடியோன்னு நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்க. அதாவது விஜய்க்கே அதாவது அவங்களுக்கே தனியாக பர்சனலாக நிறைய பிரச்சனை, வீட்டு ஃபேமிலி பிரச்சனை, அது இதுன்னு அப்படியே போடிட்டு இருக்கு. இதில் அவங்க ஒரு ஒரு மாவட்டமாக மாநாடு வைக்கிறப்ப தொண்டராகி நீங்கள் அதுவும் தொண்டர்களோட நிறைய யங்கு யங்கஸ்ட் பசங்க, அதாவது பசங்க, காலேஜ் பசங்க இந்த மாதிரி தான் நிறைய கூட்டம் கூடுது அப்படிங்கிறப்ப நான் சரி நம்ம ஏன் பொலிட்டிக்கலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இது தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு பிரச்சனை சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் இதுக்கு வந்திருந்தாங்க, மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்தப்ப அவங்க ரோட்ல ஹைவேல வந்துகிட்டு இருக்கிறப்ப தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நெருக்கடியில் பைக்லேருந்து கீழே ரெண்டு பேரும் அடிபட்டுட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. விஜயா இருக்கட்டும், விஜயோட தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விஜய் அவருங்க அரசியல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ரசிகர்கள் தான் இப்போ பின்தொடர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர தொண்டர்கள்ங்கிறது ரெண்டாவது பட்சம். நல்லா பேசிக்காக அதை நோட் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கரெக்டான பாதையில போங்க, அவங்களுக்கு இடையூறா இல்லாம போங்க. ஏன்னா நம்ம மேலேயே தப்பு வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கல் மீடியா இதே மாதிரிலாம் இப்படிலாம் பிரச்சனை வருதுங்கிறப்ப நம்மளும் சில விஷயத்துல சரி பண்ணிடணும். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, நீங்க போறீங்க, ஏதோ ஆர்வத்துல போறீங்களா, இல்ல நம்ம தலைவர் வந்திருக்காரு பார்க்கணுங்கிற எண்ணத்துல போகுதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அது நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா முழுக்க முழுக்க உங்களுடைய பாதுகாப்பை கருதி நீங்க கரெக்டான பாதையில போங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்போ நீங்க போறீங்க, இப்போ கரூர்ல பாத்தீங்கன்னா 41 பேர்கிட்ட உயிர் வந்திருக்காங்க, 40 பேர்கிட்ட. அந்த சிபிஐ விசாரணை அப்படியே ஓடிட்டு இருக்கு. தொடர்ச்சியா நீங்க ஒரு ஒரு மாவட்டம் போறப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடக்குங்கிறப்ப அப்ப அவங்க மேல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுங்கு நடவடிக்கை சட்டப்படி எடுக்கணும். இதே மாதிரி உயிரிழப்பு ஏற்படுது, காயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பாக நோட்டீஸ் அனுப்பி விட்டுருவாங்க. இது நான் உங்கள்கிட்ட முதல்ல நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு மீட்டிங்கோ போறீங்க அப்படின்றப்ப கொஞ்சம் ஃப்ரீடமா போங்க, நெருக்கடியில போகாதீங்க. அப்படியே ஒரு மாதிரி கூட்டம் முக்கிற மாதிரி திணிச்சுக்கிட்டு போறீங்களே ஏன்? உங்களால முடிஞ்சா பார்க்க முடியும்னு என்ன இருந்தா பாருங்க. இல்லை அப்படின்னாக்கா முடியலங்கிறப்ப உங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ பாருங்க. நீங்க போய் ஆர்வத்தில் பண்றாங்கிறது இல்லை, உங்க உயிரை பணைய வச்சுக்கிட்டு உங்களை நம்பி குடும்பம் இருக்கு, புள்ள இருக்கு, உங்களை நம்பி நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். நீங்க போய் ஒன்று நடக்கும் நான் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் யாரு பொறுப்பேற்றுப்பா? நிவாரண உதவி கூட அப்புறம் கிடைக்காம. சரிங்களா? தயவு செஞ்சு என்னன்னாக்கா இது தவிர்த்துங்க. தவிர்த்துக்கிட்டு எப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ பாருங்க. ஏன் போட்டு ரோட் ஷோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போறீங்க? விபத்து நடக்குது, நெரிசடி கூட்டம், அங்கே வயசானவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் கொஞ்சம் இடையூறு விட்டு நீங்கள் தயவு செஞ்சு போங்க. உங்களுக்கும் சேஃப்டி, மாநாடு நடத்துகிறவங்களுக்கும் அது பாதுகாப்பு. விஜய் அவர்களுக்கும் காலப்போக்கில் பேர்கள் நல்லதாக ஏற்படும். இல்லை நாங்களாம் இப்படி தான் இருப்போம், நாங்கள் அப்படி தான் காமிச்சிப்போம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தான் சேதாரம் வர சொல்கிறேன், எனக்கு சேதாரம் கிடையாது. ஏன்னா இப்போ கரூர்லாம் பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு மீறி நெரிசடி ஏற்பட்டதுனால தான் இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கேட்ட இடமும் கரூரில் கிடைக்கல. இது ஒரு பிரச்சனை. சரிங்களா? கரூரில் கேட்ட இடம் கிடைக்கிறதுனால வேற இடத்துல மாற்றி வச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்களுடைய பாதுகாப்பை கருதுங்க. தயவு செஞ்சு அதை விட்டுவிட்டு நான் அப்படி தான் போவேன், இப்படி தான் வேகமாக போவேன், ஃபாலோ பண்ணி போவேன், வண்டிக்கிட்ட போவேன், எவ்வளோ நியூஸில் எவ்வளோ கண்ணால் பார்க்குறேன், பார்த்து தான் உங்களுக்கு இந்த இன்ஃபார்ம் நான் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் தவிர்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு அதுனா அது யார் பார்ப்பா சொல்லுங்கள்? தயவு செஞ்சு இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு மாற்றிக்கிங்க. ஏன்னா இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இழப்புகள் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே. இது உங்களுடைய கவனத்தை எடுத்து நான் இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா?
மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் ஐக்கனை தட்டி விட்ருங்க.